உங்களை யாராச்சும் ஓவர் கேர் ஓவர் லவ் பண்றாங்கன்னா அவங்க டெஸ்பரேட்டா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்க எதிர்பார்த்து கிடைக்காத கேர் அண்ட் லவ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எப்பவுமே ஒருத்தங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே நீங்க எங்க இருக்கீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க வெட்டியா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு கிடைக்காத இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்க எப்பவுமே உங்களை கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்க பார்த்த லோன்லினஸ் நீங்க பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனால உங்களை கூடயே வச்சுக்காங்க. லவ்வும் கேரும் எப்படி கொடுக்குறதுன்னு PhD படிச்சுட்டு வர முடியும்? எவ்ரி ஒன் ஷோ தியர் லவ் இன் தியர் ஓன் வேஸ். அதை மட்டும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி யாராச்சும் உங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. உங்களை யாராச்சும் ஓவர் கேர் ஓவர் லவ் பண்றாங்கன்னா அவங்க டெஸ்பரேட்டா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்க எதிர்பார்த்து கிடைக்காத கேர் அண்ட் லவ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எப்பவுமே ஒருத்தங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே நீங்க எங்க இருக்கீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க வெட்டியா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு கிடைக்காத இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்க எப்பவுமே உங்களை கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்க